சிலக்கு வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கடன் பார்க்க போகிறோம்னா, விஜய் தவழ்கின்ற குழந்தை, சேகர் பாபு கருத்தால் கொந்தளித்த ரசிகர்கள், என்ன விஷயன்றதை பார்க்கலாம். நம்ம தமிழக அரசியலில் இன்று அதிக அளவில் பேசப்படும் தலைப்புகளில் ஒன்றா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் சமீபத்திய அரசியல் கருத்துக்கள் மற்றும் அதற்கு சேகர் பாபு கொடுத்த பதிலடி மாதிரி சமூக ஊடகங்களில் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. அரசியலில் புதிதாக காலடி வச்சிருக்க விஜய் சமீபத்தில் நடந்த பொதுக்கூட்டங்களில் அவருடைய வலுவான மற்றும் சில நேரங்களில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் விமர்சனங்கள் பதிவு செஞ்சுட்டு வராது. விஜய் சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மன்னராட்சி போல செயல்படும் ஆட்சி தாங்க முடியலன்ற மாதிரி இளைஞர்கள் மற்றும் மாற்றத்துக்கு தயாராக இருக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்லியிருந்தார். விஜயின் கருத்துக்கு சேகர் பாபு தன்னுடைய பதிலடி மிகவும் கடுமையான சொற்களால் தெரிவிச்சிருக்காரு. அவர் கூறியது என்னன்னா, அவர் இன்னும் தவழ்கிற குழந்தை தான், அரசியலுக்கு புதிதாக வந்திருக்காரு, சமூகத்தை புரிந்து கொள்ளணும், அந்த அளவுக்கு அவர் இன்னும் வளரல. தமிழ் மக்கள் யாரை நிராகரிக்க வேணும், யாரை நம்பணுன்ற மாதிரி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு விஜய் ரசிகர்கள் ஒரு பேசும்போது ஒரு நேர்மையான விமர்சனம் சிலருக்கு பிடிக்கல, அதனால தான் இந்த குழந்தைன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்கன்ற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது சமூக அரசியலில் சமூகத்தில் ஒரு பெரிய விஷயமாக இப்போதைக்கு பார்க்கப்பட்டு வருது. இது திமுகவுக்கும் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்குமான ஒரு இடைப்பட்ட இந்த ஒரு போராட்டம் தான் இது காட்டலாம். இது பார்ப்போம். 2026 என்ன நம்ம மக்கள் முடிவு எடுப்பாங்க, அதை பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணலாம்.